லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2021 சட்டசபை தேர்தலில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதியை கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லாவுக்கு திமுக கொடுத்தது. அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றார். இந்த தேர்தலிலும் பாபநாசம் தொகுதி கேட்டு வருகிறது மனிதநேய மக்கள் கட்சி. ஆனால் திமுகவை போட்டியிட வேண்டும் என்று கலக குரல் எழுப்புகின்றனர் உடன்பிறப்புகள். இதுகுறித்து திமுகவினர் கூறியது: பாபநாசம் தொகுதியில் 1952 முதல் 1967 வரை காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 1971 தேர்தலில் மட்டும் திமுக சார்பில் கணபதி என்பவர் போட்டியிட்டு வென்றார். அதன்பின் 1977 முதல் 1991 வரை காங்கிரஸ் வென்றது. 1989 ஜி.கே. மூப்பனார் வெற்றி பெற்றார். 1996 மற்றும் 2001 தமாகவே வென்றது. அதைத் தொடர்ந்து 2006, 2011, 2016 தேர்தல்களில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு பாபநாசம் தொகுதியை ஒதுக்கிய நிலையில் அதிமுக வாகை சூடியது. கடந்த 2021 தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மனிதநேய மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. பாபநாசம் தொகுதி வரலாற்றில் 1971 தேர்தலுக்கு பின் 50 ஆண்டுகளாக திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதில்லை. கடந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னம் வென்றாலும் வேட்பாளர் திமுகவை சேர்ந்தவரில்லை. எனவேதான் இந்த தேர்தலில் திமுக வேட்பாளரை நேரடியாக களமிறக்க வேண்டும் என்று கட்சித் தலைமையிடம் சொல்லி வருகிறோம். திமுக வேட்பாளர் நின்றால் வெற்றி நிச்சயம் என்று அவர்கள் கூறினர்.